ஒரு 12 பிகோஃபாரட் மின்தேக்கி 50 வோல்ட் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த மின்தேக்கியில் சேமிக்கப்படும் மின்னிலை ஆற்றல் எவ்வளவு? சி மதிப்பு கொடுத்துருக்காங்க 12 பிகோஃபாரட். அதே மாதிரி வி 50 வோல்ட் கொடுத்துருக்காங்க, மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தேக்கி சேமிக்கப்படும் மின்னிலை ஆற்றலுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். மின்னிலை ஆற்றலுக்கான சூத்திரம் வந்து U = 1/2 CV². சி என்பது மின்தேக்கி, வி என்பது மின்னழுத்த வேறுபாடு. இப்போ அதோட மதிப்புகளை பதிவிட்டா U = 1/2 இன்ட்டு சியோட மதிப்பு வந்து 12 பிகோஃபாரட்னா 12 × 10⁻12 ஃபாரட். V² கொடுத்துருக்காங்க, V 50ங்கிறதால 50² 2500. இப்போ இந்த ரெண்டையும் அடித்தா தான் இங்கே அந்த R வந்துருச்சு. ஒரு 6 × 10⁻12 × 2/500. 6 × 2500 வந்து உங்களுக்கு எதிராக 15000 வரும். 10⁻12 வந்து அப்படியே இருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா 1.5 × 10⁻8. 4 டிஜிட் தள்ளி வச்சோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 10⁻12 10⁻4 மல்டிப்ளை பண்ணோன்னா 1.5 வரும். ரிமைனிங் 10⁻8 இருக்கு. ஸோ 1.5 × 10⁻8 ஜூல். ஆகையால் சேமிக்கப்படும் ஆற்றல் வந்து U = 1.5 × 10⁻8 ஜூல்ஸ், அல்லது இது நானோ ஜூலில் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. அப்போ நானோ ஜூலில் மாற்றும் போது 15 நானோ ஜூல், அதாவது 15 × 10⁻9 வரும். அதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணால் 10 மல்டிப்ளைனா 15 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 10 டிவைட் பண்ண 10 மேலே வரும்போது 10⁻9 மாறி. அப்போ எவ்வளோ வரும்? நானோ ஜூல்ஸ் காட்டுங்க ஆன்சர். இப்போ 15. ஆன்சர் E தான் சரியான ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.